அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி ஈரோட்டம்மன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் விசால, அதாவது டிராவல் விசால வந்து வேலை பார்க்க முடியுமா யூரோப்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ முதல்ல வரீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்களுடைய ஆதரவு தெரிவிச்சுருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போவோம். இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் வந்து இந்த டூரிஸ்ட் விசால வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யூரோப்க்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, சட்டப்படி வந்து பார்த்தா அது வந்து அனுமதி கிடையாது. ஸோ பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இல்லீகலாக வந்து ஸ்டே பண்ணி ஓவர் ஸ்டே பண்ணி வந்து வேலை வாங்கலாம். ஸோ நம்ம வந்து வேலை தேடி நம்ம வந்து இங்கே வந்து லீகல் ஸ்டே ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தப்பான ஒரு கைடன்ஸ்ல இல்லை ஒரு தப்பான ஒரு நினைப்புல வந்து நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, செலவு பண்ணி ஒரு என்ட்ரி ஆனால் போதும், யூரோப்ல ஒரு என்ட்ரி ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏஜென்சி கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் வந்து செலவு பண்ணி வெறும் அந்த டூரிஸ்ட் விசா மட்டும் எடுத்து பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இட்டாலி, இந்த மாதிரி வந்து போலந்து, இந்த மாதிரியான நாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சமாளித்து அதை மீறி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து லீகலாக மாற்றி அதுக்கப்புறம் வேலை எடுத்து இதெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூரிஸ்ட் விசால வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு இன்னுமே வந்து பண்ண முடியாமல் அவங்க போட்ட காசு எல்லாமே லாஸ் ஆகி திரும்ப ஊருக்கு போன கதை தான் நிறைய பேருடைய கதை. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து நிறைய பேர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி சரியான வேலை கிடைக்காம ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரிலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல தலைமறைவாக வந்து இல்லீகலா வந்து தங்கி வேலை செஞ்ச கதை தான் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து டூரிஸ்ட் விசால வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து அது சட்டப்பூர்வமா கிடையாது. ஆனால் டூரிஸ்ட் விசா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90 நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. ஒரு 3 மாசத்துக்கு நீங்க எந்த நாட்டை வந்து சூஸ் பண்ணி நீங்க எடுக்கிறீங்களோ அந்த நாட்டுல இருந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வரும்போது சென்கன் விசான்னு கொடுத்துருவாங்க, சி விசான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஜெர்மனுக்கு வரீங்க அப்படின்னாக்கா ஜெர்மன் பேஸா வச்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து பிரான்ஸ் பேஸா வச்சு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா சென்கன் ஜோன். ஸோ நீங்கள் அந்த ஒரு நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலே சென்கன் ஜோன்ல 27 நாடு இருக்கு யூரோப்பியன் யூனியன்ல. ஸோ அது எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க வந்து என்ட்ரி ஆன மாதிரி கணக்கு. ஸோ அது நீங்க எல்லாத்துக்குள்ளேயும் நீங்க வந்து டிராவல் பண்ணிக்கலாம், பட் வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நம்ம உள்ள வந்தாலே போதும், இந்த 27 நாட்டுக்குள்ள நம்ம எங்க வேணா போயிட்டு நம்ம வேலை செஞ்சுக்கலாம். ஸோ நமக்கு தான் வந்து சென்கன் விசா இருக்கு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசா வந்து செலவு பண்ணி பல லட்சங்கள் வந்து செலவு பண்ணி வராங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்களே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து 7 லட்சம் 8 லட்சம்லாம் வந்து செலவு பண்ணி ஜஸ்ட் வந்து டூரிஸ்ட் விசா மட்டும் செலவு பண்ணி வராங்க. ஸோ அப்படி செலவு பண்ணி வந்து இங்க என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னு கேட்டா இங்க வந்துட்டு ஓகே நீங்க வந்து ஒரு 6 லட்சம் 7 லட்சம் செலவு பண்ணி வெறும் ஜஸ்ட் டூரிஸ்ட் விசா மட்டும் எடுத்துட்டீங்க. ஓகே இப்போ நம்ம அந்த மாதிரி எடுக்கிறவங்க யாரு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிடில் கிளாஸ் இல்லை ரொம்ப ஏழை எளிய மக்கள். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து கடனை உடனே வாங்கி வட்டிக்கு கடனை வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து போயிட்டு சம்பாதிச்சணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டூரிஸ்ட் விசாவை வந்து ரெடி பண்ணி உள்ள வந்துடுவாங்க. ஆனா வந்த அப்புறம் இங்க வந்துட்டு என்ன பண்றது? இப்போ வந்து ஒரு சாதாரண இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு வந்து இப்போ போலண்டோ இல்லை ஒரு ஜெர்மனியோ இல்லை பிரான்ஸோ நீங்க வரீங்கன்னு வச்சுங்களேன். அங்க வந்துட்டு உங்களுக்கு முதல்ல லாங்குவேஜ் தெரியுமா? அதுக்கப்புறம் அங்க கைட் பண்றதுக்கு ஆள் இருப்பாங்களா? அங்க உங்களை டேக் கேர் பண்ணிப்பாங்களா? ஏன்னா நீங்க வந்திருக்கிறது டூரிஸ்ட் விசால. ஸோ வேலை நீங்க எப்படி வாங்குவீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு நாளும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 சாரி 20 யூரோல இருந்து 30 யூரோ வந்து ஆகும். ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 இருந்து 3000 ரூபாய் நம்ம ஊர் காசு வந்து தேவைப்படும் ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னாக்க சாதாரணமா. அது போக வந்து உங்களுக்கு தங்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட மாசத்துக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 300 இருந்து 400 யூரோ வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு ரூம் எடுத்து தாங்கினா கூட வந்து உங்களுக்கு செலவாயிடும். ஸோ ஓவராலா வந்து ஒரு மாசத்தை உங்களுக்கு ஓட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாதாரண ஒரு ஆளுக்கு வந்து 80,000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபா வந்து செலவாயிடும். ஸோ இதை வந்து நீங்க எப்படி வந்து நீங்க எடுத்துட்டு வருவீங்க? அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி இங்க சமாளிப்பீங்க? ஸோ வேலை கிடைக்கிற வரைக்கும் அப்படியே வேலை கிடைச்சாலும் வந்து அது வந்து இல்லீகலா தான் வந்து நீங்க வந்து வேலை பார்க்க முடியும். ஏன்னா வந்து லீகலா வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எந்த நாட்டிலையும் வந்து உங்களுக்கு டூரிஸ்ட் விசா வச்சுட்டு உங்களுக்கு டிஆர்சி கொடுக்குறதோ அல்லது வந்து லீகலா வந்து ஸ்டே பண்றதுக்கு அனுமதி கொடுக்குறதோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாக்க வச்சுக்கலாம். இங்கெல்லாம் வந்து ஒரு நாய் ஒரு பூனைக்கெல்லாம் கூட வந்து இங்க டாக்குமெண்ட் பாஸ்போர்ட் அதுக்கான மெடிக்கல் எல்லாமே வந்து இங்க இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நாட்டில் வந்துட்டு நம்ம டாக்குமெண்ட் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னாக்க யாருமே நம்ம முதல்ல வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்படியே வேலைக்கு எடுத்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி சம்பளத்துல இல்லீகலா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு வாழ்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒரு 7-8 லட்சம் செலவு பண்ணி நீங்க இங்க வந்து இவ்வளவு அதுக்கப்புறம் வந்து இங்க வேலை கிடைக்காம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தங்கறதுக்கு வழி இல்லாம இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஸோ அதனால வந்து டூரிஸ்ட் விசால வரீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஸோ அதனால இதெல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து டூரிஸ்ட் விசால அப்ளை பண்ணி நீங்க காசு செலவு பண்ணி இங்க வந்து சம்பாதிக்கலாமா வேணாமா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும்.
ஸோ பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னாக்கா, ஸோ இங்க யூரோப் வெளிநாடு வந்துட்டாலே அப்படின்னாக்க, இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய இப்ப வந்து பிரான்ஸ், ஜெர்மனி, போலந்து இந்த மாரி ஸ்பெயின் இந்த மாரி நாடுகள்லாம் நம்ம உள்ள போயிட்டாலே நமக்கு வந்து மக்கள் வந்து நமக்கு வந்து ரெட் கார்பெட் வச்சு வரவேற்பாங்க. ஸோ அங்க போயிட்டாலே நமக்கு வந்து அப்படியே பணமழை கொட்டும். ஸோ நாங்க போன உடனே நான் வந்து லட்சாதிபதி ஆயிடுவேன். அப்படின்ற ஒரு கனவுல, அப்படின்ற ஒரு நெனப்புல வந்து நெறைய பேர் வராங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற சாத்தியக்கூறே கிடையாது. இது வந்து எல்லாருமே வந்து நார்மலான ஒரு மக்கள் தான். இங்கேயும் வந்து வேலை செஞ்சா தான் காசு. இங்கேயும் வந்து நடைமுறை சாதாரண ஒரு நடைமுறை தான். எல்லாரும் ஹியூமன் பி தான். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் வேற மாரி இருக்கும். இங்க இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் வந்து டாக்ஸ் ஐடி நம்பர் இருக்கும். எல்லாரும் வந்து டாக்ஸ் கட்டுவாங்க. அந்த டாக்ஸ் வச்சு தான் எந்த நாட்டுடைய கவர்மெண்ட்டும் வந்து ரன் ஆகுது. ஸோ அதனால தான் இங்க இருக்கக்கூடிய வாழ்வாதாரம், அந்த இது சோசியல் செக்யூரிட்டி இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கு. கொஞ்சம் ஹைஜெனிக்கா இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்க அது டாக்ஸ் வேற கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு ப்ராப்பரான வேலை இருந்தால் தான் நீங்க வந்து டாக்ஸே கட்ட முடியும். ஸோ அப்பேற்பட்ட நாட்டில் வந்து உங்களுக்கு எப்படி நீங்க டூரிஸ்ட் விசால வந்தாக்க உங்களுக்கு எப்படி வந்து ஈஸியாக வந்து வேலை கொடுத்துருவாங்க, எப்படி உங்களுக்கு அதை வந்து ரெசிடென்ட் பெர்மிட்டை வந்து மாற்றத்துக்கு அனுமதி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஏன்னா யாராவது சொல்லிட்டு ஏதோ ஒரு யாரோ சொல்றாங்க, ஏதோ ஈஸியாக கிடைக்குது, இல்லை நம்ம காசு செலவு பண்ணாக்க வந்து டூரிஸ்ட் விசா கிடைச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் விசாவை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப வந்துருவீங்க. ஏன்னா 27 நாடு இருக்கு. 27 நாட்டுக்கு வந்து ஒரு ஒரு மொழி. ஸோ ஒரு ஒரு மொழி பேசுறவங்க இருப்பான் அந்தந்த நாட்டில். ஸோ லாங்குவேஜ் புரியாம குளிர் பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா குளூர்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்க மன உளைச்சலாகி நொந்து வெந்து போயிடுவீங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாம வராதீங்க. அப்போ டூரிஸ்ட் விசால வந்து வேலையே எடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க வேலை செய்யலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லீகலா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ இல்லை உங்க ஃபேமிலி சர்க்கிளோ யாரோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்க அங்கேயே இருந்துக்கலாம். ஆனா வந்து அது எப்படின்னா மறுபடியும் அடுத்து வந்து அது இல்லீகலா மாத்துறதுக்கு லீகலா மாத்துறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ அது வந்து சில நாடுகள்ல வந்து சாத்தியமே கிடையாது. அது வந்து நீங்க வந்து அதை லீகலா மாத்துறது. ஸோ இருக்கிற வரைக்கும் தலைமறைவா நம்ம வந்து இருக்கிற மாதிரி தான் அது கலக்கு. இல்லீகல் வந்து தலைமறைவா எங்கேயோ இருந்துட்டு செய்கிற வரைக்கும் ஏதோ வேலையை செஞ்சுட்டு ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு நம்ம வந்து ஊரை பார்த்துட்டு போக வேண்டியதான். அதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் தவிர மற்றபடி இங்க வந்து அடுத்து ஒரு டிஆர்சி அப்ளை பண்றது, ஒரு பிஆர் அப்ளை பண்றது, ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றதுக்கு ரொம்ப சிரமம். அது மீறியும் பண்றது சில இடங்கள் இருந்தாக்க அதுக்கான லாயர்ஸ் நீங்க வந்து கன்சல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை கண்டுபிடிக்கக்கூடிய கிரிமினல் லாயர்ஸ், இமிகிரேஷன் லாயர்ஸ், ஸோ அதுக்கான நாடுகள், அதுக்கான சில சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்க அதை ப்ராசஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஃபீஸ் கொடுத்து, ஸோ இதெல்லாம் உங்களால சமாளிக்க முடியுமா? எதுவுமே முடியாததுக்குன்னு இல்லை, ஆனா முடியும். பட் ஆனா வந்து அதெல்லாம் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து வெந்து நொந்து வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு ஆசையில நம்ம வந்து ஒரு வீசா எடுத்துட்டு இங்க வந்து சம்பாதிக்கலாம்னு வந்திருப்போம். இங்க வந்துட்டோம் காலத்துக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கு நீங்க தயாரா அப்படின்றத முடிவு பண்ணீங்க. இப்போ யூரோப்ல பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள்ல பக்கத்து நாடுகள்ல இருந்து ஆப்பிரிக்கால இருந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி ஏகப்பட்ட நாடுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து இமிகிரேஷனா வந்து குடியேறி இங்க இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்லீகலாவும் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பல கஷ்டங்களை தாண்டி தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க் பர்மிட் எடுத்து விசா லீகலா வாங்கிக்கிட்டு இந்த ஒர்க்கிங் விசால வந்து வேலை தேடுறதே வந்து நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. எப்படா வேலையை விட்டு தூக்குவான், எப்படா வந்து சம்பளம் கொடுக்காம நிறுத்துவான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் பர்மிட்ல வந்து ஒர்க்கிங் விசா வச்சுக்கிட்டே வந்து வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க டூரிஸ்ட் விசா எடுத்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்றத உணரணும். அதுக்காக தான் நான் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மற்றபடி இது வந்து நம்ம வந்து நெகட்டிவா பேசணும் இல்லை, ப்ராக்டிக்கலான விஷயத்த தான் வந்து பேசுறேன். இதையும் மீறி வந்து நீங்க வந்து என்னால முடியும், நான் வந்து டூரிஸ்ட் விசால வந்து நிறைய பேர் வேலை செய்றாங்க, இருக்காங்க, போறாங்க, வராங்க அப்படின்னாக்கா அது உங்களோட டிசிஷன். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டூரிஸ்ட் விசால வந்து நீங்க வேலை தேடுறது, நிறைய இடங்கள்ல போயிட்டு அலையிறது, நிறைய நாடுகளில் போய் சுற்றி பார்க்கறதுன்னு சொல்லி இந்த பேர்ல வந்து வேலையை தேடிட்டு நீங்க வந்து நொந்து வெந்து போறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது எல்லாத்தையும் நீங்க தாண்டி என்னால முடியும் அப்படின்றது அதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேரு. ஸோ அதுக்கு நீங்க தயாரு அப்படின்னா நீங்க வந்து டூரிஸ்ட் விசால போயிட்டு நீங்க வேலை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம பல நாடுகளில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டூரிஸ்ட் விசால வரீங்க அப்படின்னாலே நீங்க வந்து இங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட் விசாவோ அல்லது வேற ஒர்க்கிங் விசாவோ வந்து பல நாடுகள் வந்து அது சாத்தியமே இல்லை. அது என்னன்னா நீங்க வந்து ஊருக்கு போயிட்டு வந்து எம்பசில போயிட்டு அப்ளை பண்ணி மறுபடியும் விசா எடுத்து தான் வர மாதிரியான நிறைய நாடுகள் வந்து ரூல்ஸ் இருக்கு. ஏதாவது ஒரு சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இல்லீகலா தங்கி இருந்தாலும் ஸோ மேபி அதுக்கான சட்டத்திட்டங்கள் வந்து இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் இருக்கு. அந்த மாதிரி வந்து நீங்க இல்லீகலா ஒரு 3 வருஷம் 2 வருஷம் நீங்க தங்குறீங்க, ஸோ வேலை பாக்குறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அது நீங்க வந்து லீகலா வந்து அதை மாத்தலாம், ரெசிடென்ட் பர்மிட் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை பத்தி நான் வந்து தெளிவா ஒரு வீடியோ வந்து வேற ஒரு எபிசோட்ல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பத்தி நான் பேசுறேன். ஸோ பட் இதை பத்தி பேசும்போது நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு இதுல வந்து உங்களுக்கு நிறைய
அனுபவம் வந்து இருக்கணும். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க பார்த்து புரிஞ்சு தெளிவா வந்து ஒரு முடிவெடுங்க. ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெறைய பேரு மாட்டி, முழிச்சு அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடைக்காம நொந்து வெந்து போனவங்க தான் வந்து அதிகம். ஸோ அதனால யோசிச்சு முடிவெடுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. டூரிஸ்ட் விசால வந்து இங்க வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்க முடிவெடுத்து சரி மக்களே, இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்த தான் நான் வந்து பேசியிருக்கேன். என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம சப்ஸ்கிரைபருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள தான் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால டூரிஸ்ட் விசால வந்து நீங்க வந்து வேலை பார்க்கறது வந்து கண்டிப்பா வந்து 100% வந்து ரிஸ்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால நீங்க முடிவு எடுத்துங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்க் பர்மிட்ல வர்றது, ஒர்க்கிங் விசால வந்து லீகலா வந்து நீங்க வந்து வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து நீங்க மேல 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 ஏத்திக்கிறது இதெல்லாம் வந்து உங்க கையில இருக்கு. ஸோ அதனால தயவு செஞ்சு கேர்ஃபுல்லா வாங்க அப்படின்றத என்னோட வேண்டுகோள். ஸோ விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி. ஸோ அதனால நல்ல வழியில கரெக்டான விஷயங்களை வந்து பயன்படுத்தி நீங்க வந்து வரணும். நல்ல ஒரு விசா எடுத்துட்டு ஒர்க்கிங் விசால லீகலா வந்து நீங்க வந்து செட்டில் ஆகணும் அப்படின்றதா என்னுடைய விருப்பமும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய சப்போர்ட் நமக்கு தெரிவிங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தெரிவிச்சுட்டே இருங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நான் உங்கள் மணி 21. See you.